anutech.in ஐடி வேலை வாங்க துடிக்கும் இளைஞர்களே இவங்க வந்து .net PHP இதில் வந்து 6 மாத ட்ரைனிங் லைவ் ப்ராஜெக்ட்ஸில் உட்கார வச்சு தராங்க. ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் 2016-17 பாஸ் அவுட் நீங்கள் வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஃபீஸை வந்து ரீஃபண்டாக வந்து தந்துடுறாங்க. அந்தளவுக்கு நேர்மையான ப்ராப்பரான ஒரு கம்பெனி. ஸோ இந்த anutech.in இல்லாட்டி அந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரைனிங் போங்க, ஐடி வேலைக்கு போய் வாழ்க்கையை வளமாக்குங்க. பிக் பாஸ் என்னடா திருப்பி பிக் பாஸ் பற்றி வீடியோ போடுறேன். ஆப்வியஸ்லி லைக்ஸு, கமெண்ட்ஸு, வியூஸு இதுக்காண்டி தான், வேறு எதுக்கும் நினச்சிக்க வேண்டாம். பட் என்னென்னா அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு நான் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. ஓவியா அப்படின்ட்டு ஓவியா மட்டும் இல்லை, அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொண்ணை வந்து நம்ம பார்க்குற அட்டை படத்தில் அது எஸ்பெஷலாக ஒரு நடிகை வந்து அசால்ட்டாக இட போட்டுறோம். நம்ம ஒரு 10 செகண்ட் வந்து ஒரு மாதிரியா இருப்பாளோ, கெட்டவளாக இருப்பாளோ, நல்லவளாக இருப்பாளோ அப்படின்னு இட போட்டுறோம். அது வந்து ஓவியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி பேர் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஓவியாவை சப்போர்ட் பண்ணால் ஆச்சரியப்படுறது கிடையாது. ப்ரொடியூசர் சைட், டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் கேட்டால் தம்பி ஒரு 5 படம் லைனில் இருக்குதுப்பா, வந்தால் வெளியில் வந்தால் சரி அவங்கள வந்து சைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. யாமிருக்கு பயமே 2 ஆக்டர் கிருஷ்ணா போடுறாரு, வெளில வந்து அவங்க இதில் நடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு போடுறாங்க. அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான ஃபிகராக இந்த ஒரு 25 நாளில் வந்து ஓவியா மாறி இருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியா பயங்கரமாக மேக்கப் போட்டு பயங்கரமாக ட்ரெஸ் போட்டு அதெல்லாம் வந்து இல்லை. ஓவியா வந்து ரியலாக இருந்தாங்க. ஓவியாவாக இந்த 25 நாள் மக்களுக்கு அவங்களோட ஹார்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிற மேட்ரு தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாப்புலராக அவங்கள வந்து மாற்றிருக்கு. இது வந்து உண்மையாலுமே ஒரு ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா ஒருத்தங்க வந்து உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து மக்களோட ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஓவியோட ட்ராவல் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங். களவாணிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி நடித்து அங்கேருந்து ஆரம்பித்து அவங்கள வந்து ஒரு 200-300 தடவை வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சிதைச்சிருக்கும். கண்டிப்பாக மனசளவுலையாவது கண்டிப்பாக சிதைச்சிருக்கும். அந்த சிதைகளெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்டில் வந்து அவங்க பாசிட்டிவே ஆனாங்க. அதையும் தாங்கி ஒரு புன்னகையோடு ட்ராவல் பண்ணி இன்றைக்கி ஓவியா வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதே ஓவியாவுடைய அட்டைப்படத்தை பார்த்து நான் உள்பட எத்தனை பேர் வந்து அவங்கள தப்பாக பேசியிருப்பேன்னு தெரில. ஸோ வேண்டுகோள் வந்து ரொம்ப சிம்பிள். இதுதான் என்னென்னா ஒரு நடிகையோ இல்லை வந்து ஒரு செலிபிரிட்டியோட அட்டைப்படத்தை வைத்து அவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு இடப்போட்டுற வேண்டாம் இனிமேலாவது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற வழிகள் என்னென்னே தெரியாது. அந்த அட்டைப்படத்தில் ஏன் அவங்க உட்காந்து அதுக்கான காரணங்களை ஆராய்ஞ்சு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்று இந்த பிக் பாஸில் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஆர்த்தி அவங்க வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஒரு லாங் மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க ட்விட்டர் டைரக்ட் மெசேஜ் மூலமாக. நான் வந்து பேசினேன் அவங்கள அந்த பிடிக்கல தான், உண்மையாலுமே பிடிக்காம தான் அந்த வீடியோ போட்டது. ஆர்த்தி இப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு. பட் அந்த லாங் மெசேஜ் பார்த்தோன்னே வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடுச்சு. பிரதர் இல்லை பிரதர், நான் இப்போ தான் அப்கமிங், சாரி பிரதர், நீங்கள் பார்த்து ஒன்று அவங்க என்னவா நான் சொல்லலாம். அதில் வந்து என்னென்னா அதில் உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம். பட் அதை தாண்டி வந்து ஏதோ ஒரு வகையில் சின்னதாக நோக்கடிச்சிட்டோமோ அப்படின்னு வந்து தோணுச்சு. அதற்கு இப்பவும் பப்ளிக்காக சொல்லிக்கிறேன். ஆர்த்தி உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டப்பட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் பார்த்த அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வந்து எனக்கு பிடிக்கல. டிவியில் காட்டின அந்த கேரக்டர் வந்து எனக்கு பிடிக்கல. அதங்காட்டிக்கு ஹானஸ்ட்டாக எனக்கு என்ன தோணுச்சோ அது திருப்பி சொன்னேன். மனிதன் நோகடிச்சு அப்படி ஒரு வியூஸ் வந்து அது பயங்கரமாக பிரபலமாகி தான் வந்து நான் இருக்கணும்னா அது தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிற ஆள் அது. பட் அதே சமயத்தில் என்னென்னா ஆர்த்தி சிஸ்டருக்கு சொல்லிக்கிற ஒரு மேட்டர் என்னென்னா அந்த டிவியில் வந்து கொஞ்சமாக சுருக்கி சில பாகங்கள் வந்து உங்களுக்கு கெட்டதாக காமிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே இருந்தாலும் அதில் உண்மையாலுமே நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குது. அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா சூப்பர் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த பிக் பாஸ் கற்றுத்தர விஷயம் ஒன்று தாங்க. மனுஷர்கள் வந்து ரொம்ப பெக்குலியரான ஒருத்தங்க. இன்றைக்கி வந்து எவனை வந்து வாழ்க்கையில் நல்லவன் நினைக்கிறோமோ அவனோட ஒரிஜினல் முகத்தை பார்த்தா அவன் தான் பயங்கர வில்லனாக இருக்கான். யாரெல்லாம் வந்து ரகட்டு இவன் ரொம்ப தப்பானவன் அப்படின்னு நினைக்கிறோமோ அவன் தான் வந்து எப்போவும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டத்தில் வந்து நின்று நமக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதைத்தான் இந்த பிக் பாஸ் வந்து நம்மளுடைய சொசைட்டியை வந்து பிரதிபலிக்குது. எத்தனையோ வந்து கருத்துக்கள் தப்பான, அதாவது எப்படி சண்டைகள்லாம் இருக்குது இந்த பிக் பாஸ் பற்றி. பட் உண்மை என்னென்னா இது ஏதோ ஒரு வகையில் வந்து சொசைட்டிக்கு ஒரு நிலை கண்ணாடி மாதிரி காட்டிகிட்ருக்கு. அது வந்து உண்மையாலுமே ஒரு சர்வீஸ் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேங்க. இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம். வணக்கம்.